வணக்கம். நான் கைலாய பிள்ளை, ஸ்ரீலங்கா அம்பாறை மாவட்டத்திலிருந்து கதைக்கின்றேன். எங்களுடைய மக்கள் எதிர்காலத்திலே மிகவும் கஷ்டப்பட போகிறார்கள். உணவில்லாமல் சனத்தொகை கூடிக்கொண்டிருக்கிறது, உணவு குறைந்து கொண்டிருக்கிறது. அதற்காக உணவை பெருக்குவதற்காக விதமான ரசாயன உற்பத்திகளை செய்து மக்கள் உணவு நஞ்சுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை நாங்கள் மாற வேண்டும். இயற்கையோடு நாங்கள் வாழ்ந்து பழக வேண்டும். தமிழர்களுடைய இயற்கை விவசாயத்துக்கு நாங்கள் மீண்டும் செல்ல வேண்டும். அந்த வகையிலே சிறுதானியத்தை உற்பத்தி செய்து சிறுக கட்டி பெருக வாழ்வு என்று சொல்வதை போல நீரை மிக குறைவாக பாவித்து செய்யக்கூடிய இந்த சிறுதானியத்தை மேற்கொண்டு எங்களுடைய விவசாயத்தை பெருக்கி இந்த நாட்டிலே சிறுதானிய உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு சுகாதாரமாகவும் ஆரோக்கியமான உணவோடும் வாழ நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இதற்காக சுந்தர் என்பவர் இந்தியாவிலே இருந்து அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார். மலேசியாவிலே ஒரு மகாநாடு டிசம்பர் மாதம் 22, 23, 24, 25 தேதிகளில் நடக்க இருக்கிறது. அனைவரும் கலந்து இந்த மகாநாட்டுக்கு அநேக முதலீட்டாளர்கள் வருகிறார்கள், அநேகமான வர்த்தக பிரதிநிதிகள் வருகிறார்கள், சான்றோர்கள் வருகிறார்கள். இவர்களுடைய பேச்சை கேட்டு நாங்கள் சிறுதானிய உற்பத்தியை மேற்கொண்டு இலங்கையிலே சிறந்த ஒரு வளமுள்ள நாடாக நாங்கள் மாறுவதற்கு முயற்சிப்போம். வணக்கம்.